Praise be to the Lord Almighty. கர்த்தரும் மீட்பருமாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் அன்பான இனிதான நாமத்தினாலே தமிழ் கிறிஸ்துவ சபை மக்கள் மற்றும் யூடியூப் மூலமாக ஜூம் மூலமாகவும் காணுகின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த அதிகாலை வேளையிலே மாதத்தின் முதலாம் நாளிலே மே மாதத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிக்கலாம். இந்த காலை ஜெபத்தை நாம் கர்த்தருடைய பாதத்திலே வைத்து ஆரம்பிக்கலாம். ஏசாயா 51:16 சொல்லுகின்றது, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்றும் சொல்லத்தக்கதாக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கின்றேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையை உன் வாயினாலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கின்றேன். தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் நிலைப்படுத்தின எங்கள் ஆண்டவரே, உலகத்தை உருவாக்கினவரே, எங்கள் உயிர்களை உருவாக்கினவரே, எங்கள் உள்ளங்களிலே உங்களை உண்மை வாசம் செய்ய வைத்திருக்கும் அன்பான ஆண்டவரே, ரட்சிப்பினை தந்தவரே, எங்களை உங்களை சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்து உமக்கு சொந்தமாக நீர் ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் உமக்கு இந்த காலை வேளையிலே நன்றியுடனே உடைய பாதத்திலே அமர்ந்து இந்த புதிய மாதத்தினை, இந்த புதிய மே மாதத்தினை நாங்கள் துவக்கத்தக்கதாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுக்கு உயிரையும் சுகத்தையும் ஜீவனையும் தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் உங்களுடைய பிரசன்னத்தினால் இந்த இந்த ஆராதனையில நிரப்பும்படியாக உங்களுடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இதில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும், நீர் ஸ்திரப்படுத்தும், உங்களுடைய கரங்களால் தாங்கிக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் பரிபூர்ண பிரசன்னம் இருக்கட்டும் சாமி. இந்த ஆராதனையில பங்கு கொண்டிருக்கின்ற இதை முன்னின்று நடத்துகின்ற ஒவ்வொருவரும் கருத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம். பாடல் ஆராதனையை நடத்துகின்றவர்கள், உங்களுடைய செய்தியை கொடுக்கின்றவர்கள், ஜெபிக்கின்றவர்கள் எல்லாரையும் கருத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம். உங்களுடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. எங்களை ஆசீர்வாதம் வழி நடத்த மாட்டாரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகின்றோம் எங்கள் அன்பின் பரமத்தாக. ஆமேன், ஆமேன். இப்போது நம் மத்தியிலே இருக்கின்ற சகோதரர் செல்வின் ஸ்டான்லி மார்டின் அவர்கள் துதி ஆராதனையை முன்னின்று நடத்தி நம்மை கர்த்தருடைய பிரசன்னத்திலே வழிநடத்துவார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே, இன்னும் ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை நன்மைகளும் அதிசயங்களும் இந்த வருடத்தில் செய்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களை அசைவாடி ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி ஆவியானவரே, நீர் எங்களை வழிநடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுதுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவிடும் அப்பா, எங்களோடு வாசம் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே விரும்பிடும் தெய்வம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே,
உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மிரோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் என்றென்றும் வாசம் செய்யும். ஆமென். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இந்த காலை வேளையில வந்து ஆண்டவரே எங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு இந்த காலை வேளையில நீர் எங்களை தேற்ற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேச போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இன்று வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீரே, நீங்க தூயாதி தூயவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. முக்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. மக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இந்த காலை வேளையில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு மன ஆவியினால நிரப்புங்க ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் உள்ளத்திலே நிரப்ப போறதுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை நீ நடத்தி செல்ல போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ராஜாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தினீரே ஆண்டவரே, இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எத்தனை பெரியவர் ஆண்டவரே, எத்தனை நல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மகிமைக்கு பிதாவாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீரே தேவாதி தேவன் ஆண்டவரே, நீரே ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநாதி தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆறுதலின் தேவனே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன்னதமானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ நேற்றும் என்றும் மாறாதவராய் இருந்து எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திரே ஆண்டவரே. ஒன்றுக்கும் தகுதியில்லாத எங்களையும் ஆண்டவரே தகுதிப்படுத்தி ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களை வளர்ந்து ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளை எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நடத்தி வந்த பாதைகளை எண்ணி பார்க்கும் பொழுது எத்தனை அதிசயங்கள் ஆண்டவரே, எத்தனை நன்மைகளாய் செய்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மேகஸ்தம்பமாய் இருந்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கண்மலையா இருக்கிறீரே, எங்கள் கோட்டையா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதினால் ஆண்டவரே, நீர் எங்களோடு வருவதினால் ஆண்டவரே, அப்பா நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நீ நடத்தி செல்கிறவராக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அந்த நல்ல தேவனை கர்த்தரை இன்னுமாய் உயர்த்தி பாடுவோமா. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினா, நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மேக ஸ்தம்பமாயிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆமென் ஆண்டவரே. தாகம் கொண்ட ஜனங்கள் மீது ஆண்டவரே, அப்பா நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீரே, எமக்கு ஸ்தோத்திரம். கண்மலையா இருக்கிறீரே, எமக்கு ஸ்தோத்திரம். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆமென் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கசப்பான சூழ்நிலைகள், எத்தனையோ சூழ்நிலைகள், எல்லாவற்றிலும் எங்களை நேசித்து வழிநடத்தி ஆதரவித்து எங்களுக்கு வழி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள்.
ஆமீன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஜெயம் தருகிறவர் ஆண்டவரே, வெற்றியை தருகிறவராய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆண்டவரே கல்வர் ரத்தம் சிந்தி எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜாவே. ஆண்டவரே உம்முடைய உள்ளம் கைகளிலே எங்களை வைத்து ஆண்டவரே வரைந்து வைத்திருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு எத்தனை காரியங்களை எங்களுக்கு வல்லமையாய் செய்து கொண்டிருந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே கண்மணியாய் நடத்தினீரே. ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதரை கட்டளையிட்டாரே. ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நடத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நாளும் கவலை இல்லை ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களுக்கு பயம் இல்லை ராஜாவே. எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்வீர் என்ற ஆண்டவரே தைரியத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவராக இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திக்க போறதா இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜாவே. நீர் பெரியவர் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நீர் வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்கள் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயுதங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டீரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆமீன். ஆண்டவரே, கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இம்மட்டுமா இந்த 4 மாதங்களை கடந்து வர கிருபை செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 5வது மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் ஆண்டவரே எங்களை நடத்தி செல்ல போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மேல் சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு கவலை இல்லை ராஜாவே. நீரே எல்லாவற்றையும் பார்த்துக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய தேவையில் எல்லாவற்றையும் நீங்க சந்திக்கிறவராக இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே நடத்தி செல்ல போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். எல்லா துதியும் கனத்தையும் உமக்கே நாங்கள் எடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். சோத்திரம் சோத்திரம். அருமையாக புதிய ஆராதனையை வழிநடத்தின சகோதரர் மார்ட்டின் அவர்களுக்கு சபையின் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த நாளிலே இந்த மாதத்தின் வாக்குதத்த வசனத்தையும் செய்தியையும் நம் மத்தியில் இருக்கின்ற பாஸ்டர் ரெட்டி சங்கையா அவர்கள் நமக்கு அருள்வார்கள். கர்த்தருடைய செய்தியை அவர்கள் நமக்கு இப்போது பகிர்ந்து கொள்வார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். Thank you பாஸ்டர் சாம். அருமையாக இந்த மே மாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி கண்களை மூடி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் சர்வ வல்லமையிலும் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்துக்குள் வரும்படியான மகத்துவமான கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எத்தனையோ பாதைகளில் நாங்கள் கடந்து வந்தாலும் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறபடினால் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாளை கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்து அதன்படி நாங்கள் நடக்கத்தக்கதாக கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும். பரத்திலிருந்து தேவரீர் உம்முடைய மன்னாவை நீர் கொடுத்த தேவன், இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய ஆத்தும ஆகாரத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். அடியேன் உம்முடைய வார்த்தையை மாத்திரம் சொல்வதற்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ஜூம்ல வந்திருக்கிற யூடியூபை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படி
நான் வேண்டுகிறேன். விசேஷமாய் இந்த மாதத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் உபாகமம் 31:8. உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இந்த நாளிலே நமக்கு இருக்கும். எப்பவுமே நாம ஒரு புதிய ஒரு மாதத்துக்குள் வரும் பொழுது இந்த மாதத்துல நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்குள் ஒரு கேள்வி இருக்கும். அதற்கு தான் கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கின்ற கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய ஜனத்துக்கு உபாகம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று அருமையான இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது மோசே யோசுவாவுக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. மோசே ஏற்கனவே 120 வயதுகள் முடிந்து இருக்கும் அந்த வேளையிலே தானே இந்த வார்த்தைகளை யோசுவாவுக்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தையாயிருக்கிறது. இந்த வார்த்தையிலே 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். போகிறவர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். போகிறவர் நமக்கு செய்ய வேண்டியதை அறிந்து தேவனாயிருக்கிறார். சூழ்நிலைகளை அறிந்தவர், நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நாம் சேர வேண்டிய நம்முடைய இடத்தை நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர். நமக்கு முன்பாக செல்கிறவர் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். 2வது பார்க்கும்போது அவர் உன்னோடு இருப்பார் என்று சொல்லி, இந்த தேவன் நமக்கு முன்பாக செல்கிறவர் மாத்திரமல்ல, நம்மோடும் கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்துகிற தேவன், அவர் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அப்படிதான் கேட்கும் பொழுது மோசே கேட்கிறாரு, உம்முடைய நாமம் என்ன என்று நான் சொல்வேன் என்று. இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லு. நம்முடைய தேவன் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவர் எப்படி சர்வ வல்லவராக இருந்தாரோ அதே போல் இருக்கிறவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மோடு இருக்கிற தேவன். ஏதோ பாதியில நம்ம அழைத்து விட்டு நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அடுத்தது இதே வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 3வது, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அப்படி என்றால் God's presence always be with us. நம்மோடு கூட அவர் நம்மை இருக்கிறவராய் இருக்கிற மாத்திரமல்ல, நம்மை விட்டு விலக மாட்டார். ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, நம்ம விலகி போயிடலாம்னு நினைக்கிற தேவன் அல்ல, நம்மை கைவிடாத தேவன், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று. 4வது இதை பார்க்கும் பொழுது உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்படி என்றால் நம்மை விட்டு கைவிடாத தேவனாக, ஏதோ ஒரு சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாட்டினா நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா அப்படி இல்லை, இந்த தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட அருமையான பாடலை பாடின பிரதர் மார்ட்டின் அவங்க, நாம் விசேஷித்தவர்கள், நாம் எதனால் விசேஷித்தவர்கள் என்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற இந்த வாக்கு தத்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இதே வார்த்தையை தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். முதலாவது உபாகம புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறார். அவர் சொன்ன தேவ மனுஷனுடைய வார்த்தையை தேவன் மறுபடியுமாக உறுதிப்படுத்துகிறதை யோசுவா 1:5 நம்ம வாசிக்கிறோம். யாராவது வாசிக்க முடிந்தால் வாசிங்க. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, எப்படி மோசேக்கு தேவன் வாக்கை கொடுத்தாரோ
அந்த வாக்கை மறுபடியும் ரிமெம்பர் பண்றாரு மோசைக்கு சொன்ன அதே வார்த்தை மோசே யோசுவாக்கு சொல்றாரு உபாகமம் புஸ்தகத்துல. அதே வார்த்தையை மறுபடியும் தேவன் இங்கே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த வருஷத்துல நாம் பெற்ற வாக்கு தத்தங்கள் அநேகம் உண்டு. அதை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது போல நம்ம வேதாகமத்துல பார்த்தோம், அநேகருக்கு கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்க கொடுக்கிற முக்கியமான ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், கர்த்தர் தான் உனக்கு முன்பாக போகிறவர். இஸ் கோயிங் பிஃபோர் அஸ். அப்படி என்றால் நமக்கு முன்பாக போகிற தேவன் எத்தனை வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. அப்படிதான் ஆதியாகம புஸ்தகத்துல ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறத பார்க்கிறோம். ஆபிரகாம் அழைக்கிற தேவன் ஆபிரகாம் 12:1 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். நம்மை வழி நடத்துகிற தேவன் பாருங்க, அவருக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து நீ போன்னு சொல்றாரு. அதே இந்த வாக்கு தத்தத்தை நம்ம அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தேவான் இந்த இடத்துல அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அவர் சொல்றாரு. இங்க பார்க்கும் பொழுது இவர் ஆபிரகாமுக்கு முன்பாக தேவன் கடந்து சென்று அங்கே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நீ இந்த புறப்பட்டு உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று அங்கு அழைக்கிறதை பார்க்கின்றோம். அது போலதான் மோரியா மலையிலே அவருக்கு முன்பாக தேவன் கடந்து சென்று ஒரு பலிக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஈசாக்கை பலியிடுவதற்கு பதிலாக தேவன் அங்கு ஒரு பலியை ஏற்கனவே ஏற்படுத்தி அவனுக்கு முன்பாக நீ நான் காண்பிக்கும் மலைகளிலே உனக்கு போ என்று சொல்லி கட்டளையிட்ட தேவன் அவன் போவதற்கு முன்பதாகவே இங்க ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பலியாக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக கடந்து செல்கிற தேவனாய் இருக்கிறார். யோசுவாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, யோசுவாவுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருந்தார். ஏறக்குறைய 31 ராஜாக்களை அவன் முறியடித்து தேசத்தை சுதந்திரிக்கும்படி அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, யுத்தங்களை எல்லாம் வென்ற ஒரு மனிதனாக அவர் இருந்தார் என்று சொல்லி, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு விக்டரி, we will have a victory this month. நமக்கு விரோதமாய் எழும்புகின்ற காரியங்கள் மத்தியிலே. அது மாத்திரமல்ல, அதே ஏசாயா 45 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 45:2 இந்த வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று பார்ப்போம். ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நமக்கு முன்பாக கர்த்தர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்க நமக்கு முன்பாக கடந்து சென்று, அதை பார்க்கும் பொழுது நாம் கர்த்தரை அறியாதவர்களாய் சில வேளைகளே இருக்கிறோம். சூழ்நிலைகளிலே நாம் அறிந்து கொள்வதில்லை. ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது கோரேஸ் என்ற அரசனுக்கு, ஒரு ராஜாக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை, கர்த்தராகிய நான் ஏசாயா 45:1 நான் வாசிக்கின்றேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் நெடுக்கட்டுகளை அவிழ்த்து விடும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறது தான், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி. பாருங்க, இந்த ராஜாக்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் தேவன் அவனுக்கு முன்பாக சென்று வாசல்கள் பூட்டப்படாதபடி கதவுகள் திறந்திருக்கும்படி செய்கிற தேவன். இன்றைக்கு எந்த வாசல்கள் எல்லாம் பூட்டப்பட்டதோ இந்த 5ஆம் மாதத்துல கர்த்தர் அவைகளை திறந்து வைத்து அவைகளை யாரும் பூட்ட முடியாதபடிக்கு தம்முடைய வலது கரத்தை பிடித்து கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி. ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்கின்ற 2வது காரியம்,
கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் நமக்கு முன்பாக கடந்து சென்று உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் நானே என்று நாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு வாக்கு கொடுக்கிற தேவன் நம்ம பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம அறியாத சூழ்நிலைகள் மத்தியிலும் அறிந்து கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன செய்வாராம்? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்துல அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலுக்கு முன்னும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லி. அப்படி என்றால் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு இஸ்ரவேலர் யாக்கோபின் வம்சத்தாருக்கு கர்த்தர் கொடுக்கின்ற வார்த்தை. 2வது அவர் நமக்கு செல்கின்ற ஒரு காரியம் கோணலானவைகளை செவையாக்குகின்ற தேவன் என்று சொல்லி. அடுத்தது ஒரு வாக்கு தத்துவத்தை நாம் பார்ப்போம். ஒரு வசனத்தை மீகா 2:13 வாசிக்க கேட்போம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. நமக்கு முன்பாக தடைகளை நீக்குகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்ல, நமக்கு முன்பாக கடந்து செல்கிற ராஜா அப்படி என்று சொல்லப்படுகிறது. அவர் முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர் முன்னிலையில் நடந்து போவார். பாருங்க, வாசல்கள் திறந்து நீ போ என்று சொல்வது மாத்திரமல்ல, அவர் நமக்கு முன்பாக போவாராம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போகிறவராய் இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அப்படி என்றால் 3வது காரியம், தடைகளை நீக்குகிற தேவன் இந்த மாதத்திலே நமக்கு முன்பாக கடந்து செல்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மகத்துவமுள்ள தேவாதி தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை கைவிடாத ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 28 தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். மத்தேயு 28 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அல்லேலூயா. அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே அவர் அந்த தேவதூதன் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று. கர்த்தர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுந்த தேவன் ஒரு பெரிய நன்மையை செய்கிற தேவனாய் இருக்கிறார். மரித்த தேவன் அல்ல. மரித்து போன நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அநேகம் உண்டு. எல்லாம் கைவிடப்பட்டு இழந்து போன சூழ்நிலைகள் இருந்தாலும் உயிர்த்தெழுந்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு இந்த நாளிலே தூதன் மூலியமாக சொல்கிற, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர்ந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்கின்ற இந்த வார்த்தை, உயிர்த்தெழுந்த தேவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி. அருமையான தேவன் ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்துக்கு நான் வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார், நம்மை அழைக்கிறார். நாம் போக வேண்டிய
டெஸ்டினேஷனை அடையத்தக்கதாக. கர்த்தர் எத்தனை மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி போகும் பொழுது 8ஆம் வசனத்தை அதே மத்தேயு 28:8 நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவங்க மகதலான் மரியாளும் மற்ற மரியாளும் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். நாம் போகின்ற பாதையிலே நம்மை சந்திக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிய வேண்டும். அதே 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, எத்தனை ஒரு நல்ல ஒரு வாழ்த்துதலை கர்த்தர் இந்த மாதத்தில் நாம் கொடுக்கிறார். வாழ்க என்று சொல்லி கர்த்தர் நாம் போகின்ற பாதையிலே நம்மை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாகவும் கடந்து செல்வார், நம்மோடும் இருப்பார், நம்மை விட்டு அவர் விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நம்மை அழைத்த தேவன் நமக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவைகளை செவையாக்குகிற தேவன், தடைகளை நீக்கி போடுகிற தேவன் மாத்திரமல்ல, நமக்கு முன்பதாக கடந்து சென்று நமக்கு வாழ்த்துதலை சொல்கின்ற ஒரு தேவன் கர்த்தராகிய இயேசு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பயப்படாதிருங்கள். இதேதான் மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார். மோசேக்கு சொல்லும் பொழுது யோசுவா சொல்லும் பொழுது, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி, கர்த்தரா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே ஒரு உயிர்த்தெழுந்த தேவனாக அவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஒரு வாக்கு என்னவென்றால், இதோ பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. இதைதான் முதலாவது உயிர்த்தெழுந்த தேவன் சீஷர்கள் அவர்கள் மகதலான் மரியாளும் மற்ற மரியாளும் போகும் பொழுது முதலாவது தூதன் சொன்னது பயப்படாதிருங்கள் என்று. பயப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்கு, இந்த மாதத்துக்கு நாம் எதிர்நோக்கி கடந்து செல்கின்ற பாதையிலே நம்மை சந்திக்கிற தேவன் ஒருவர் உண்டு. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாம் போகும் பொழுது நம்மை சந்தித்து வாழ்த்துதல் சொல்வது மாத்திரமல்ல, பயப்படாதிருங்கள் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். தம்முடைய சீஷர்களை அவர் அங்கே வரும்படி அழைக்கிறதை பார்க்கின்றோம். அந்த இடத்துல கலிலேயாவுக்கு கடந்து செல்வதன் நோக்கம் என்னவென்றால், தன்னுடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும்படி, கிரேட் கமிஷன், அத்தாரிட்டி, தன்னுடைய மகிமை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய மகத்துவத்தை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கும்படி அவர் முன் சென்ற கர்த்தராய் இருக்கிறார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உயிர்த்தெழுந்த தேவன் இந்த 5ஆம் மாதத்துல சொல்லுகின்ற காரியம், நீங்க போங்க, உங்களுக்கு முன்பாக நான் அங்கே இருப்பேன், நீங்க எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கின்ற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சீஷராக்கி அவர்களுக்கு அவருடைய வாக்கை சொல்லத்தக்கதாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை அறிந்திருக்கிறவர்கள், விசேஷித்தவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கின்ற வாக்கு, பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேதான் கர்த்தர் நமக்கு கொடுத்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எருசலேமில் தரித்திருங்கள், நான் உங்களை பலப்படுத்தும்படி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று சொல்லி, இன்றைக்கு இந்த மாதத்துல நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமில்லை, தேவனுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிற தேவனாய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள் என்று சொல்லி, நமக்கு அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையும்
தரித்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே காலையில நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உபாகம் 31:8 மனதில் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி அருமையான வாக்கு தத்தம். யோசுவா ஒரு வெற்றி சிறந்த ஒரு மனிதனாக வாழ்ந்தார். அநேக ராஜாக்களை மேற்கொண்டவனாக இருந்ததை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே போல் கர்த்தர் நம்மை அழைத்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கோணலாங்களை செவையாக்குகிற தேவன், கோரேசுக்கு முன்பாக கடந்து சென்ற தேவன். இதோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தடைகளை நீக்கி போடுகிற ராஜாவாக பிரவேசிக்கிற, நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே தேவன் நம்முடைய பாதைகளிலே நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகி போவதில்லை. அவர் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த நாளிலும் நமக்கு அவர் எல்லாவற்றையும் நம்மோடு இருக்கிறவர். நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் நம்மோடு இருக்கிறவர். எலியேசராய் எந்தன் சகாயராய் என்னோடு இருப்பவரே என்று சொல்லி அந்த பாடலை பாடி கடந்து செல்வோம். எலியேசராய் எந்தன் சகாயராய் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. எலியேசரா எந்தன் சகாயராய் என்னோடு நம்மோடு இருக்கிற தேவன். நடந்திடும் பாதைகள் எந்த பாதை நடந்தாலும் நம்மோடு இருப்பவரே. பார்வோனுக்கு எதிராய் நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. நமக்கு விரோதமாய் வந்த எல்லாவற்றிலும் நமக்கு துணை நின்ற தெய்வம் இயேசு. துணை நின்ற தெய்வம் நீரே. என்னிலும் பலவான்கள் இது நிற்கும் போது எனக்காக என் பக்கம் நிற்பவரே. என்னிலும் பலவான்கள் எது நிற்கும் போது எனக்காக என் பக்கம் நிற்பவரே. எலியேசரா எந்தன் சகாயராய் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. செங்கடல் முன்பாக நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. செங்கடல் முன்பாக நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. அற்புதமான வழியை திறந்து அதிசயமாக நடத்தும் நீரே. அற்புதமான வழியை திறந்து அதிசயமாக நடத்தும் நீரே. எலியேசரா எந்தன் சகாயரா என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. எலியேசரா எந்தன் சகாயரா என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. ஆமாண்டவரே, எலியேசராய் சகாயராய் எங்களோடு நீர் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, எங்களோடு நடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். அப்பா, எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிற தேவன், எங்களை அழைக்கிற தேவன், எங்கள் பாதைகளை எல்லாம் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவனாக
ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் எங்களுக்கு முன்பதாக நீர் கடந்து செல்கிறீர். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த தேவனாக அப்பா எங்களை வாழ்த்துகின்ற, வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகின்ற தேவனாய் இருக்கிறீர். அது மாத்திரமல்ல, பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இந்த மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிற எங்களுக்கு கர்த்தாவே நீர் கொடுக்கின்ற இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கலக்கமான சூழ்நிலைகள் எப்படி இருக்குமோ, இந்த மாதம் இதை செய்ய வேண்டுமே, எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டுமே, இதுவரை நடக்கவில்லை என்று சொல்லி இருந்தால் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார். அவன் அது எப்படி ஈசாக்கை பலியிடும்படியாக அந்த நாளிலே ஆபிரகாம் செல்லும் பொழுது அவன் போவதற்கு முன்பதாக மலையை குறித்து நீ போ என்று சொல்லி அவனுக்கு முன்பதாக அந்த இடத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு பலியாக ஏற்படுத்தி வைத்த தேவன் அவர் பார்த்து கொள்வார். ஒருவேளை சூழ்நிலைகள் வித்தியாசமாய் நமக்கு காணப்படலாம். எத்தனையோ இன்டர்வியூ போயிருக்கலாம், எத்தனையோ வேலை இல்லைன்னு நம்ம சூழ்ந்து என்ன செய்வோம் என்று நாம் திகைத்து கொண்டிருந்தாலும் இந்த மாதத்திலே வாசல்களை திறக்கின்ற தேவன், கூட்டப்படாதபடிக்கு வாசல்களை திறந்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் மறைபொருள்களையும் புதையல்களையும் எடுத்து நமக்கு கொடுக்கின்ற தேவன், நாம் அறியாத சூழ்நிலைகள் மத்தியில் நம்மை அறிந்து இருக்கிற தேவன் நம்மை அழைக்கின்றார். ஆகவே நம்மை ஒப்பு கொடுப்போமா? அவருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது இந்த வாக்கு திட்டங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நம் கர்த்தரை விட்டு தூர இருப்போம் என்றால் அவர் நம்மை அழைக்கின்றார், வா என்று சொல்லி நமக்கு முன்பதாக கடந்து சென்று கலிலேயாவிலே நமக்காக காத்திருக்கிற உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுத்து கடந்து செல்வோம். கர்த்தாவே, இந்த அருமையான வாக்கு தத்தத்திற்காக தேவரீர் உமக்கு நாங்கள் நன்றியர்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. எத்தனை அருமையான தேவனாக வாக்கு கொடுத்திருக்கிறீர். 5ஆம் மாதம் 5 அப்பம் 2 மீனை கொண்டு போஷித்த தேவன் 5000 பேருக்கு இந்த மாதத்திலே நிறைவான ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூம்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. திருமண நாளை, தங்களுடைய பிறந்த நாளை என்று காண்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்துல, இந்த வாரத்துல கடந்து செல்கின்ற பாதைகள் மத்தியில தேவரீர் நீர் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த வார்த்தைக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த கர்த்தர் ஆண்டவரே, பரத்திலிருந்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பினீர். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த 5ஆம் மாதத்துக்குள் கடந்து செல்கிற நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.